வரும் 2026ஆம் ஆண்டு மலேசியாவிற்கு வருகை தரும் ஆண்டை முன்னிட்டு 35 மில்லியன் சுற்றுப்பயணிகள் நாட்டிற்கு வருவார்கள் எனும் இலக்கை அரசாங்கம் நிர்ணயித்துள்ளது. இதன் மூலம் நாட்டிற்கு 147 பில்லியன் ரிங்கிட் வருமானம் கிடைக்கும் என்று வீடமைப்பு ஊராட்சித்துறை அமைச்சர் ngah korming தெரிவித்தார். இந்த இலக்கை அடைவதற்கு பல்வேறு அணுகுமுறைகள் அறிமுகம் செய்யப்படுகின்றன. பொது தூய்மை தொடர்பில் ஒரு புதிய சட்ட மசோதாவை தாக்கல் செய்வதும் அதில் அடங்கும் என்று அமைச்சர் சொன்னார். இதன் மூலம் ஊராட்சித்துறை அதிகாரிகளுக்கு சட்ட ரீதியாக கூடுதல் அதிகாரம் வழங்கப்படும். அவர்கள் கண்ட இடங்களில் விருப்பம் போல் குப்பைகளை வீசுவோர் மீது அபராத சம்மன் வெளியிடுவதோடு சமூக சேவை செய்யவும் தண்டனையும் விதிக்க முடியும் என்று அமைச்சர் குறிப்பிட்டார். விருப்பம் போல குப்பைகளை வீசும் குற்றங்களில் ஈடுபடுவோர் பச்சை நிற சீருடை அணிய வேண்டும் என தண்டனை விதிக்கப்படும். அதோடு கழிப்பறைகளை சுத்தம் செய்யவும், சாலையை துப்புரவு செய்யவும், 12 மணி நேரத்திற்கு தூய்மை பணி செய்யவும் அவர்கள் உத்தரவிடப்படுவார்கள் என்று அமைச்சர் குறிப்பிட்டார். தலைநகர் கோலாலம்பூரில் நேற்று பசார் சென்னியில் கோலாலம்பூர் கட்டடக்கலை வாரத்தை தொடக்கி வைத்த பின் சிறப்பு நிருபர்கள் கூட்டத்தில் அவர் பேசினார். நாட்டிற்கு சுற்றுலா பயணிகளை கவர தூய்மை என்பது மிக முக்கியமான அம்சமாக உள்ளது. மலேசியாவிற்கு வரக்கூடிய சுற்றுப்பயணிகள் அழகான கட்டடங்களை மட்டும் பார்ப்பதில்லை. மலேசியா சுத்தமாக உள்ளதா அல்லது அசுத்தமாக இருக்கிறதா என்பதையும் அவர்கள் பார்ப்பார்கள். ஆகவே இதை சார்ந்துதான் மலேசியாவின் தோற்றமும் உள்ளது என்று அவர் சுட்டிக்காட்டினார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.